தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். கோமதி, நீ என்ன அதிசயமா இந்நேரம் கோயிலுக்கு போயிட்டு வரவ? அதானே, வீட்டு வேலையெல்லாம் முடிக்காம நீ எங்கேயும் வெளியில போக மாட்டியாமா? இல்லடா, வரிசையா நிறைய விஷயம் நடந்துருச்சுல்ல, மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். என்னம்மா பயங்கரமா பக்கம் பக்கமா வேண்டியிருப்ப போல இருக்கு. ஆமாண்டா, எல்லார் பேருக்கும் அர்ச்சனை பண்ணி எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு வந்தேன். இனிமே பாரு, வீடே அமைதியா சந்தோஷமா இருக்க போகுதுடா. நல்லா இருக்கட்டுமா. என்ன சார் சொல்றீங்க? அப்படியா? ஐயோ, என்ன இப்படி திடுதிப்புன்னு சொல்றீங்க? கொஞ்சம் முன்னாடியே சொல்லிக்கலாம்ல சார். என்னடா ஆச்சு? சார், நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். செந்திலே, என்னாச்சுடா? ஏங்க, என்ன? அது ஆபீஸ்ல லஞ்ச விஷயம் ரொம்ப பெருசா போகுது. ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லார் வீட்டுக்குமே விஜிலன்ஸ்ல இருந்து ரைடு வராகலாம். எங்க இருந்து ரைடு வராங்க? அத்தை, லஞ்ச ஒழிப்பு துறையினருந்து. மீனா, நம்ம வீட்டுக்கு எப்ப வேணா வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்குன்னா இங்கேயா அங்கேயா? இங்கெல்லாம் எதுக்கு வர போறாங்க? இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மீனா, குவார்டர்ஸ்க்கு தான் வருவாங்க. என்னது இது? கோயிலுக்கு போனா பிரச்சனை ஓயும்னு நினைச்சேன். போயிட்டு வந்தா அடுத்த நிமிஷமே புது பிரச்சனை வந்து தொலைதேடா. ஏய், புது பிரச்சனைலாம் கிடையாது, பழைய பிரச்சனை தான். அண்ணே, அங்க பணம் எது வச்சிருக்கியா அண்ணே? இல்ல அரசி, எல்லா பணத்தையுமே அப்பா சொன்ன மாதிரி நல்ல விஷயத்துக்கே கொடுத்துட்டேன். நாம இப்ப கோட்டஸ்க்கு கிளம்பணுமா? போனுந்தேன், ஆனா நான் மட்டும் போயிட்டு வரேன். அண்ணா வாண்ண, நானும் வரேன். டேய், போயிட்டு வருவோம். நீ எதுக்குடா? நான் டேய் கொஞ்சம் இருங்கடா. டேய் செந்திலு, இப்ப அவங்க வந்தா உன்னை புடிச்சிட்டு போயிருவாங்களாடா? மா, செந்தில் தான் அன்னைக்கு ஆபீஸ்ல பணம் வாங்கலல்ல. என்னடா இவன் வேற, அதுக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்கான்ல. அத்தை, அதெல்லாம் புடிச்சிட்டு போக மாட்டாங்க, நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. நீ வாண்ண, நாம போலாம். போடா. வா. சார், எங்க பாருங்க. நாங்க லஞ்ச ஒழிப்பு துறையில வந்திருக்கோம். இங்க செந்திலுங்கிறது யாரு? நான் தான் சார். பிடபிள்யூடில நீங்க தானே வேலை பாக்குறீங்க? ஆமா. உங்க வீட்டை நாங்க சோதனை போடணும். அண்ணி, சார், இதுவும் என் வீடு தான், ஆனா இந்த வீட்டில் நான் இல்லை சார். நானும் என் ஒய்ஃபும் குவார்ட்டர்ஸ்ல தான் இருக்கோம் சார். நீங்க செக் பண்ணணும்னா அங்கே தான் செக் பண்ணணும். எங்க சோதனை பண்ணணும், எங்க பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் சார். இல்ல, வீட்டில் அம்புட்டு பேரும் பயப்படுவாங்கல்ல சார். அதுக்காக சோதனை பண்ணாமலாம் இருக்க முடியாது. எல்லாரும் உங்க போன் எல்லாம் கொடுங்க. நாங்க சொல்ற வரைக்கும் யாரும் எங்கேயும் அசையக்கூடாது. உங்க போனை போன கொடுங்க சார். கொடுங்க சார். சார், இத பாருங்க phone சார். கொடுங்க. நீங்க சோதனை போடுற அளவுக்கு எங்க வீட்ல எதுவும் இல்ல சார். அதை நாங்க பாத்துக்கிறோம் மேடம். உங்க போனை கொடுங்க சார். சார், அது சார், போனை ஒப்படைச்சிட்டு உட்காருங்க சார். போனை கொடுங்க சார். நீங்களும் உங்க போன்லாம் கொடுங்கம்மா. ராஜு, என் போன் அங்க இருக்கு, எடுத்துட்டு வாங்க. யாரும் இந்த இடத்த விட்டு அசையக்கூடாது, இங்கேயே உட்காருங்க. வாங்க வாங்க. நீங்க அந்த ரூம்ல பாருங்க. ஓகே சார்.
இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? எதுக்கு இவங்க வந்திருக்காங்க? என்ன சோதனை போடுறாங்க? இந்த வீட்ல கவர்மெண்ட் வேலை பாக்குறவங்க யாரோ லஞ்சம் வாங்கியிருக்காங்க. கவர்மெண்ட் வேலை பார்க்கறது 2 பேரு. லஞ்சம் வாங்குறது யாரு? செந்திலா அவன் பொண்டாட்டியா? மீனாலாம் வாங்க மாட்டா. செந்தில் தான் வாங்கியிருப்பான் போல. ஏதோ லட்சக்கணக்கில் வாங்கியிருப்பான் போல. அப்ப அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? அது எப்படி பண்ணாம இருப்பாங்க? கண்டிப்பா பண்ணுவாங்க. பாண்டியன் பேசுற பேச்சுக்கு அவங்க மகன் அருமையான காரியம் பண்ணிருக்கான். நீங்க செந்திலோட அப்பாவா? ஆமாம் சார். நீங்க குன்னக்குடியில இருக்கீங்க. உள்ளூர்லயே உங்களுக்கு எப்படி போஸ்டிங் கிடைச்சது? நீங்க இதுவரைக்கும் கொடுத்த அப்ரூவல்லாம் வெரிஃபை பண்ணி தான் கொடுத்தீங்களா? இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பெக்டேஷனோட கொடுத்துருக்கீங்களா? வெரிஃபை பண்ணி தான் சார் கொடுத்தேன். ஓகே. ஏஇ சைட்ல இருந்தோ இல்ல வேற யார் சைட்ல இருந்தோ உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் வந்திருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நீங்க வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்கு யார்கிட்டயாவது பணம் வாங்கியிருக்கீங்களா? சொல்லுங்க. இல்லை சார். சொல்லுங்க மிஸ்டர். அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஐயோ சார், இது எங்க கடப்பணம் சார். இந்த நகைக்கெல்லாம் பில் இருக்கா உங்ககிட்ட? ஆ எல்லாம் இருக்குது சார். ஓகே. கோமதி, அந்த நகைக்கான பிள்ளைகளை எடுத்துக்கு வந்து கொடு. போங்க போய் எடுத்துட்டு வாங்க. இந்த பணத்துக்கெல்லாம் கணக்கு இருக்கா உங்ககிட்ட? இருக்குது சார். சார் இதில் மொத்தம் 34,000 ரூபா இருக்குது சார். 14,000 ரூபா கல்யாண மண்டபத்தில் மளிகை சாமானுக்காக வாங்கினது சார். ம். அது கூட கேஷாக தான் கொடுத்தாங்க. அதுக்கும் கூட பில்லு இருக்குது சார். மீதி இருக்கிற 20,000 ரூபா அரிசி மண்டி கொடுக்கறதுக்காக நான் பேங்க்லேருந்து எடுத்து வந்து வச்ச போனேன் சார். இந்த பத்திரத்தில் இருக்கிற சொத்தெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது சார். கடைசியாக வாங்கின சொத்து கூட செந்தில் வேலைக்கு சேர்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது சார். உங்க வீடு எங்க இருக்கிறதா சொன்னீங்க? நானும் கவர்மெண்ட் வேலை தான் சார் பாக்குறேன். எங்க ஆபீஸ்ல தான் குவார்டர்ஸ் கொடுத்தாங்க. அங்கதான் நானும் இவரும் இருக்கோம். ஓ. உங்க கோட்ரஸ்லயும் சோதனை பண்ணணும். கொஞ்சம் வர்றீங்களா? சார் அங்கெல்லாம் எதுவுமே இல்லை சார். அதெல்லாம் நாங்க செக் பண்ணி பாத்துக்கிறோம் சார். நீங்க சோதனைக்கு கோஆபரேட் பண்ணா மட்டும் போதும். ம் ம் எங்க நானும் உங்க கூட வரேன். ப்ளீஸ் வாங்க. வாங்க போலாம். அரசி, அண்ணி அண்ணனை புடிச்சிட்டு போயிடுவாங்களா? அதெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டாங்க அரசி, நீ பயப்படாத. வாங்க. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல. செந்தில் தான் வாங்கியிருக்கான். செந்தில் தான் பாத்தியா? போல. எப்படி போறான் பாரு. என்ன பாண்டியன, செந்தில் லஞ்சம் வாங்கிட்டானாமே? உங்களுக்கு யாருங்க சொன்னது? லஞ்ச ஒழிப்புத்துறையில இருந்து தானே வந்துட்டு போறாங்க. அரெஸ்ட் பண்ணியா கூட்டு போறாங்க? ஐயோ, எப்ப பாண்டியா, நீங்க எவ்வளவு ஒழுக்கமான ஆளு. உங்க பையன் இப்படி லஞ்சம் வாங்கலாமா? இங்க பாருங்க, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. என் தம்பி ஒன்றும் லஞ்சம் வாங்க கிடையாது. அப்புறம் எதுக்கு ஜீப்ல கூட்டு போறாங்க? என்னங்க
குவார்டர்ஸ்ல செக் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்கங்க. கதிர் ஏன் கூட போறான்? செந்தில் லஞ்ச பணத்தை வாங்கி கதிர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கானா? ஷோ கடவுளே. ஏங்க என்னங்க யாரும் லஞ்சம் வாங்கல, யார்ட்டையும் எதுவும் கொடுத்து வைக்கல. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. செந்திலோட ஆபீஸ்ல யாரோ லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதனால அவர் கூட வேலை பார்த்த எல்லாரும் வீட்லயும் போய் செக் பண்றாங்க. அவ்வளவுதான். அண்ணே, நாங்க வேற மாதிரில கேள்விப்பட்டோம். மா, நீ என்ன கேள்விப்பட்டேன்னு எனக்கு எதுவும் தெரியாதுமா. ஆனா இவர் சொன்னதுதான் நடந்துட்டு இருக்கு. ஊர்ல ஏதாவது ஒண்ணுனா உடனே ஓடி வந்துருவியலே. போங்க போங்க. சும்மா நோண்டி நோண்டி விசாரிக்கிறது எல்லாமே. ஐயோ, என்னங்க இது? ஏங்க ம். பிரச்சனை எல்லாம் எதுவும் வராதுல்ல? எனக்கு அதெல்லாம் தெரியல கோமதி. ஆனா இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்ததுதான். ஐயோ கடவுளே. அவன் தப்பு பண்ணியிருந்தேன், இப்ப திருந்திட்டேன்னு சொல்றியா? இருந்தாலும் மண்ண தப்புக்கான தண்டனை அனுபவிச்சுட்டானாங்கன்னு வீட்டுக்கு போய் சோதனை போடட்டும், விசாரிக்கட்டேன். இப்படியெல்லாம் பண்ணாச்சா அவனுக்கு நாளப்பட தப்பு பண்ணக்கூடாதுன்ற ஒரு பயம் வரும். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இனிமேல் வாழ்க்கையில தப்பு பண்ணணும்ன்ற எண்ணம் வருமா? வராதுல்ல. ஓ முருகா. வீடு எந்த ஃப்ளோரு? செகண்ட் ஃப்ளோர். சரி வாங்க. செந்தில் சார், என்ன வீட்டு பக்கம் ஆளே காணோம்? அட வாங்க சார். இங்க பாருங்க, நாங்க சோதனை பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 2 பேரும் உட்காருங்க. உட்காருங்க. அண்ணா, நீ ஓகே தானே? செந்தில் சார், ஏதாவது பிரச்சனையா? அம்மா, நாங்க விஜிலன்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். வீட்டை சோதனை போட்டுட்டு இருக்கோம். யாரும் உள்ள வரக்கூடாது. வெளியே போங்க போங்க. நாங்க வரோன்னு உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? அதனால பணத்தை வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிட்டீங்களோ? இல்ல சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நான் எதையுமே மறைச்சு வைக்கல. ம். நாங்க இங்க சர்ச் பண்ணதுக்கான டீடைல்ஸ் இது. இதுல ஒரு சைன் பண்ணுங்க. பண்ணுங்க சார், போடுங்க. கொடுங்க சார். போலாமா? வரேன் சார். போலாம். கடவுளே. சரி வாண போவோம். ஒரு 2 நிமிஷம் இருடா. எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. அதான் எதுவும் கிடைக்கலண்ணே. இப்ப வந்தவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கேன், கட்டுக்கட்டா பணத்தை அள்ளிட்டு போயிருந்திருப்பாங்கடா. என்னையும் சேர்த்து தான் பிடிச்சிட்டு போயிருந்திருப்பாங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்கெல்லாம் மீனாவுக்கு தெரிஞ்சவங்க, கூட வேலை பார்க்கறவங்களும் இருக்காங்க. மீனா அவங்க முன்னாடிலாம் அசிங்கப்பட்டு போயிருப்பாடா. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்கலையானே. அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை நான் உருவாக்கியில வச்சிருந்தேன். சரிண்ணே, டென்ஷன் ஆகாத. தப்பிச்சிட்டேன்டா. யாரு செஞ்ச புண்ணியமோன்னு தெரியல, ஆனா நான் தப்பிச்சிட்டேன்டா. ஒரு நிமிஷம் இருண்ணே.
இந்தாண்ணே முதல்ல தண்ணியை குடி. தோ பாருண்ணே, நான் உன்னை விட சின்னவன் தான். ஆனா அட்வைஸ்லாம் எடுத்துக்காத. ஒரு தப்பு பண்ணா என்ன நடக்கும்னு இப்ப உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? ஆ? இனிமே அந்த தப்ப பண்ணாத. ம்? பண்ண மாட்டேன்டா. கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஆயுசுக்கும் அதை பண்ணவே மாட்டேன். சரி, போலாமா? ம்? ம். வா, போலாம். என்ன செந்தில் சார், விஜிலன்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஆள் வந்துட்டு போறாங்க. அது ஒண்ணும் இல்ல, அண்ணா ஆபீஸ்ல வேலை பார்த்தவங்க லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. அதனால ஆபீஸ்ல வேலை செஞ்ச எல்லார் வீட்லயும் செக் பண்றாங்க. அம்பிட்டுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, மீனா எங்க? அண்ணி வீட்ல இருக்காங்க. ஓ. அண்ணா நீ வாண போலாம். லஞ்சம் வாங்கியிருப்பாங்க, யாருக்கு தெரியும்? வீட்ல என்னன்னு சொல்லிட்டு வந்தீங்க? என்ன சொல்லிட்டு வந்தீங்கன்னா? இல்ல, எங்க போறதா சொல்லிட்டு வந்தீங்கன்னு. கதிர் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போறதா சொன்னேன். ஓ, அப்படியா சொன்னீங்க? சொல்லிட முடியுமா? தெரிஞ்சவங்க ஒருத்தரை பார்க்க போறதா சொன்னேன். எங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பொய்யே சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லி வளர்த்திருக்காங்க. ஆனா உங்க வீட்ல அப்படி எதுவும் சொல்லல. அப்படி சொல்லிதான் என்னையும் வளர்த்தாங்க. அதே நேரம் சில நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்ல தயங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா சமாளிக்கிறீங்க. சில நேரத்துல சமாளிச்சு தானே போக வேண்டியிருக்கு. டாக்டர் கிட்ட மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோமே, பயமா இல்லையா உங்களுக்கு? அம்புட்டு பெரிய ஆபரேஷனையே உன் உதவியோட பண்ணிட்டேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏன் பயப்பட போறேன்? தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஞாபகம் இருக்குல்ல? எந்த நேரமும் வியாதி ட்ரீட்மெண்ட்னு பேசணும்னு இல்ல. வேற ஏதாவது பேசலாமா? பேசலாமே. யாரு வேணான்னு சொன்னா? உங்க பிசினஸ்லாம் எப்படி போகுது? பிசினஸ் விஷயத்தெல்லாம் நான் இப்ப